இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இரு மாநிலங்களுக்கான எண்ணெய் உரிமம் பணத்தை PKR வங்கி கணக்கிற்கு அன்வார் மடை மாற்றம் செய்தாரா? கிளாந்தான், தெலங்கானா மாநிலங்களுக்கான கோடிக்கணக்கான வெள்ளி எண்ணெய் உரிம பணத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது தலைமையிலான PKR கட்சியின் வங்கி கணக்கிற்கு மடை மாற்றம் செய்துள்ளதாக கூறப்படுவதை அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபாமி ஃபட்சேல் மறுத்துள்ளார். PKR வங்கி கணக்கு அறிக்கைகள் அனைத்தும் சான்றிதழ் பெற்ற நிபுணத்துவம் வாய்ந்த நிறுவனத்தால் தணிக்கை செய்யப்பட்டு கட்சியின் ஒவ்வொரு மாநாட்டிலும் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்று ஃபாமி ஃபட்சேல் விளக்கினார். PKR கட்சி மற்றும் அதன் தலைவர் டத்துஸ்ரீ அன்வாருக்கு எதிராக மிக மோசமான, தவறான, அவதூறான தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுவதாக தொடர்புத்துறை அமைச்சரான ஃபாமி ஃபட்சேல் குறிப்பிட்டார். இரு மாநிலங்களுக்கான எண்ணெய் உரிம பணம் PKR வங்கி கணக்கிற்கு மடை மாற்றம் செய்யப்பட்டது போன்ற எந்த ஒரு தொகையையும் அறிக்கையில் காண முடியவில்லை. இது முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டாகும். இந்த பொய் குற்றச்சாட்டை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக போலீசில் புகார் செய்யப்படும் என்று இன்று தனது முகநூலில் ஃபாமி ஃபட்சேல் விளக்கம் அளித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்ததற்காக பர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள 6 நாடாளுமன்ற MPக்கள் நிலை குறித்து மக்களவை சபாநாயகர் ஜொஹாரி அப்துலுக்கு இன்னும் கடிதம் அனுப்பப்படவில்லை என்று அக்கட்சியின் உதவி தலைவர் ரோனல் கியாண்டி தெரிவித்துள்ளார். பர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் நோன்பு பெருநாளை கொண்டாட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கிலேயே அவர்களின் நிலை குறித்து இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்று ரோனல் கியாண்டி குறிப்பிட்டார். பர்சாத்து கட்சியை பொறுத்தவரையில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் இடங்கள் காலியாகிவிட்டது. இடைத்தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் அவர்கள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் என்பதே கட்சியின் நிலைப்பாடாகும் என்று அவர் விளக்கினார். கட்சியை விட்டு நீக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளை இயல்பாகவே காலி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும் கட்சியின் அமைப்பு சட்ட விதியில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை சங்கங்களின் பதிவு அலுவலகமான ROS அண்மையில் அங்கீகரித்திருப்பதை ரோனல் கியாண்டி சுட்டிக்காட்டினார். நோன்பு பெருநாளின் 4வது நாளான இன்று சனிக்கிழமை பிரதான நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நோன்பு பெருநாளுக்கு தங்கள் கிராமங்களுக்கு சென்றவர்கள் கோலாலம்பூருக்கும் இதர பகுதிகளுக்கும் திரும்ப தொடங்கியிருப்பதால் வாகனங்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளது என்று மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான லிம்பாகா லெபுராயா மலேசியா தெரிவித்துள்ளது. வாகனங்கள் அதிகரிப்பு காரணமாக வடக்கு தெற்கு நெடுஞ்சாலைக்கு அப்பாற்பட்டு கிழக்கு கரையோர மாநிலங்களுக்கான பிரதான நெடுஞ்சாலையான லெபுராயா கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோலாலம்பூரை நோக்கி காராக்கில் இருந்து பென்தோங் வரையில் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. இதேபோன்று புக்கிட் திங்கியில் இருந்து கந்திங் சம்பாஹ் மற்றும் கோம்பாக் டோல் சாவடி வரையிலும் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன என்று அந்த நெடுஞ்சாலை வாரியம் தெரிவித்துள்ளது. சிரம்பானுக்கு அருகில் சென்வாய்ரோ சென்ட்ரியான் பர்ஹாட் நிறுவனத்தின் அட்டவணையிடப்பட்ட ரசாயன கழிவுப் பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் நேற்று ஏற்பட்ட தீ சம்பவத்தை தொடர்ந்து கடும் சுற்றுச்சூழல் பாதிப்பினால் தங்கள் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும் என்று சிண்டாயான் வட்டார மக்கள் அச்சம் கொள்ள அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அப்பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் காற்றின் தரம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அச்சம் கொள்ள அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நெகிரி சம்பிலான் மாநில மனித வளம், பருவநிலை மாற்றம், கூட்டுறவு மற்றும் பயணீட்டாளர் விவகார ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் தெரிவித்துள்ளார். தீச்சம்பவத்தினால் ரசாயன கழிவுகளின் நச்சுத்தன்மை காற்றில் கலந்திருப்பதற்கான எந்தவொரு அறிகுறியும் இதுவரையில் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே மக்கள் முகக்கவரி அணிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று வீரப்பன் அறிவுறுத்தினார்.
தீ ஏற்பட்ட அந்த ரசாயன கிடங்கில் நடத்தப்பட்ட விரிவான சோதனைக்கு பின்னர் அப்பகுதியை தீயணைப்பு மீட்புப் படையினர் இன்று அதிகாலை 4:23 மணியளவில் சுற்றுச்சூழல் தர கட்டுப்பாட்டு மையத்திடம் ஒப்படைத்துவிட்டனர். தற்போது நடப்பு நிலை அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வரும் வேளையில் இதுவரையில் எந்தவொரு பாதிப்பும் இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக வீரப்பன் தெரிவித்தார். அந்த ரசாயன கழிவுப் பொருள் கிடங்கில் நேற்று மாலை 5:40 மணியளவில் ஏற்பட்ட தீ உக்கிரமாக பரவியதைத் தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் கடும் போராட்டத்திற்கு பின்னர் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு மானிய ஒதுக்கீடு தொடர்பாக ஒற்றுமை அரசாங்கத்தின் செயலக உயர்மட்ட தலைவர்கள் வரும் புதன்கிழமை விவாதிக்கவிருக்கின்றனர் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது தொடர்பில் பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின், எதிர்க்கட்சி கொறடா தக்கியுடின் ஹசான், பர்சாத்து கட்சியின் உதவித் தலைவர் ரோனல் கியாண்டி ஆகியோருடன் கடந்த மார்ச் 19ஆம் தேதி நடத்தப்பட்ட சந்திப்பின் தொடர்ச்சியாக ஒற்றுமை அரசாங்கத்தின் செயலகம் எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு மானியம் ஒதுக்கீடு செய்வது குறித்து விவாதிக்கவிருப்பதாக ஃபடிலா யூசுப் விளக்கினார். கடந்த மார்ச் 20ஆம் தேதி புட்டாலிங்ஜோயா டமன்சராவில் ஒரு பேரங்காடி மையத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் பாதுகாவலரால் கண்டுபிடிக்கப்பட்ட 5 லட்சம் வெள்ளிக்கும் அதிகமான பணம் கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்த பணப்பெட்டி தொடர்பில் மேலும் 3 நபர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஓமார் கான் தெரிவித்துள்ளார். உள்ளூர் வாசிகளான அந்த 3 பேரும் அடுத்த வாரம் சாட்சியம் அளிப்பர். அந்த பணப்பெட்டி தன்னுடையதுதான் என்று ஏற்கனவே அறிவித்துள்ள வெட்டுமன நிறுவனம் ஒன்றின் இயக்குநரின் நண்பர்களாக அந்த 3 பேரும் விளங்குகின்றனர். அவர்கள் புட்டாலிங்ஜோயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் சாட்சியம் அளிப்பர் என்று டாக்டர் உசேன் ஓமார் குறிப்பிட்டார். அந்த பணப்பெட்டி தொடர்பாக அந்த வெட்டுமர நிறுவனத்தின் இயக்குநர் கடந்த மார்ச் 30ஆம் தேதி போலீசிடம் வாக்குமூலம் அளித்ததுடன் அந்த பணப்பெட்டி தனக்கு சொந்தமானதாகும் என்று உரிமை கோரியதாக டாக்டர் உசேன் ஓமார் குறிப்பிட்டார். முதலீடு செய்யும் நோக்கில் கடந்த ஆண்டு தம்மிடம் கடன் வாங்கிய நண்பரின் வீட்டில் இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது எதிர்பாரா விதமாக அதனை தவறவிட்டதாக அந்த இயக்குநர் தனது சாட்சியத்தில் கூறியிருந்ததாக டாக்டர் உசேன் ஓமார் தெரிவித்திருந்தார். ஜொஹர் பாரு சுங்கை டங்கா பாலத்தில் இருந்து ஆற்றில் குதித்த ஆடவர் ஒருவரை தேடும் பணியை தீயணைப்பு மீட்புப் படையினரின் உதவியுடன் போலீசார் முழுவீச்சில் தொடங்கியுள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:17 மணியளவில் ஆடவர் ஒருவர் சுங்கை டங்கா பாலத்தில் இருந்து ஆற்றில் குதித்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த தேடுதல் பணி கடந்த 2 நாட்களாக முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக ஜொஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பல்வீர் சிங் தெரிவித்தார். தகவல் கிடைத்த சிறிது நேரத்திலேயே ஜொஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் நிலையத்தை சேர்ந்த 21 போலீஸ்காரர்கள், லக்கின் தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 10 வீரர்கள் அந்த ஆடவரை தேடும் பணியில் ஈடுபட்டதாக பல்வீர் சிங் குறிப்பிட்டார். அந்த ஆடவர் ஆற்றில் குதித்த பகுதியில் இருந்து கம்போங் சுங்கைமலாயு வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் அளவில் தேடுதல் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக பல்வீர் சிங் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.